உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன் வணக்கம். தற்பொழுது அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு தொடங்கவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. தமிழர்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், வீர விளையாட்டு உள்ளிட்டவைகளை அடக்கியவைகள்தான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டி என்பது மிக தெரியாத கடந்த 15ஆம் தேதி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தொடங்கி இன்று அலங்காநல்லூர் பகுதியில் நிறைவேற இருக்கிறது. மிகச் சரியாக அதிகாலை 7 மணிக்கு அலங்காநல்லூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடங்கவிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே வருவார் மனிதவரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பச்சை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காளைகள் இங்கே பங்கு பெற உள்ளன. அதே சமயம் 550க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். சிறந்த மாடுபிடி வீரருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஒரு கார் என்பது பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சிறந்த காளைக்கு விவசாய டிராக்டர் என்பது மற்றும் 2வது இடத்தில் 2 சக்கர வாகனம் என்பது பரிசாக அளிக்கப்பட இருக்கிறது. 2500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இந்த புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகச் சரியாக 10 மணிக்கு வரவிருக்கிறார். 10 மணிக்கு வருகை தரக்கூடிய அவர் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் ஜல்லிக்கட்டை ரசித்து பார்க்க இருக்கிறார். முதலமைச்சர் வருகை தர இருக்கிற காரணத்தினால் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அலங்காநல்லூர் பகுதியில் முழுவதும் இந்த ஜல்லிக்கட்டு தொடங்கப்படுகிற பொழுது மின்சார துண்டிப்பு என்பது பாதுகாப்பு கருதி துண்டிக்கப்படும். அதே சமயம் பார்வையாளர்களும் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுவரை கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பார்வையாளர் அந்தந்த மாடங்களில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு என்பது மிக சரியாக அதிகாலை 7 மணிக்கு தொடங்கப்பட்டு மாலை 6 மணிக்கு நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.